Hello everyone, வணக்கம் and welcome back to my channel Long Haired Princess இளவரசி. மெயினாக உங்களுக்கு ஹேர் கேரில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காமல் லைக் பண்ணணும். ஸோ சரி வாங்க, இப்போ நம்ம டைம் டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், தம்ப்நெயிலை பார்த்துட்டு டைரெக்டாக வீடியோக்கு வந்த எல்லாருக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் காத்துட்ருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு அமேசான்லேருந்து எங்களுக்கு ஒரு பார்சல் வந்தது. என்னென்னு பார்த்தா கோன்யா நீர் அப்படின்னு சொல்லி பேர் போட்டு ஸ்பேர் பார்ட்ஸ்ன்னு சொல்லி இண்டிகேஷன் போட்டிருந்தது. அப்புறம் வாட்டர் ட்ரிங்க் பண்ணுற மாதிரியான ஒரு இமேஜ்லாம் போட்டிருந்தது. இது என்ன அப்படின்னு என் ஹஸ்பண்ட்கிட்ட கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இது டிடிஎஸ் மீட்டர், வாட்டரோட லெவலை செக் பண்ணுறதுக்கான ஒரு மீட்டர் தான் இது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படியா, வாட்டரோட லெவல்லாம் செக் பண்ண முடியுமா என்ன அப்படின்ற மாதிரி கேட்டேன். ஆமாம், ஆல்ரெடி டெனண்ட் ஒருத்தவங்க யூஸ் பண்ணிட்டுருந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு தான் நானும் இதை வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, நானும் இதில் அப்படி என்ன தான் இருக்குது, ஏன்னா எனக்கு இது ரொம்பவே புதுசு, சரி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கி அன்பாக்ஸ் பண்ணேன். ஸோ அப்போ அன்பாக்ஸ் பண்ணையில் பார்த்திங்கன்னா, அந்த மீட்டர் இந்த மாதிரி தான் ஒரு சூப்பரான செக்யூர்டான கவரில் போட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுதான் அந்த டிடிஎஸ் மீட்டர். இதுலேயே இந்த சைட் பார்த்திங்கன்னா, இதில் தான் அந்த தண்ணி டிப் பண்ணி வச்சு செக் பண்ணுறது. அந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே தான் தண்ணி ஊற்றி இதை அதுக்குள்ளே வைக்கணும். அப்படி வைக்கும்போது நம்மளுக்கு இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆஃபு அதுக்கு இந்த மாதிரியான பட்டன்லாம் கொடுத்துருக்குறாங்க. இதில் மொத்தமாக 3 பட்டன்ஸ் இருக்குது. ஹோல்டு, ஆன் ஆஃப் அண்ட் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஆன் ஆஃப் பட்டனை கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி 0ல் நிற்குது. ஸோ இதில் வாட்டரோட லெவல் என்ன, அது குடிக்கிற அளவுக்கு இருக்கா, இல்லை மோசமாக இருக்கா, க்ளீனான வாட்டரா அப்படிங்கிற மாதிரி எல்லா இண்டிகேஷனும் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இதை செக் பண்ணி தான் பார்ப்போம், நம்ம வீட்டில் வாட்டர் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம்னு நினச்சேன். அதுக்கு முன்னாடி வெப்சைட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் பிராண்டோட லோகோ அண்டு எந்தளவுக்கு வாட்டரோட தரம் இருக்குது அப்படிங்கிறத கலர்ஃபுல்லாக காமிச்சிருந்தாங்க. அண்ட் என்னென்ன டூல்ஸ்லாம் இருக்குது, எதுக்கெல்லாம் இது யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான மல்டிபர்பஸ் ரீசன்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இதோட பேட்ரி லெவல் பார்த்திங்கன்னா ஹை கெப்பாசிட்டி, லைஃப் லாங், ஈஸி டு ரீப்ளேஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஈஸியாக நம்ம அந்த செல்லை ரீப்ளேஸ் பண்ணிடலாம். காயின் பேட்ரி தான் இதில் மெயினாக கொடுத்துருக்காங்க. இதோட லென்த் 3 சென்டிமீட்டர் × 15 சென்டிமீட்டர் அப்படின்ற மாதிரி இருக்குது. இதில் என்ன இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, வாட்டரோட லெவல் பொறுத்து நம்பர் டிஸ்பிளே ஆகும், அதுக்கான குவாலிட்டி என்னங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ இதில் எப்படி பட்டன்லாம் ஆன் ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. இது உண்மையில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று தான். அது மட்டும் இல்லாமல் இதில் சில விஷயங்கள்லாம் அவங்க டீட்டெயிலாக கொடுத்துருந்தாங்க. அந்த கிளிப்பெல்லாம் ஆட் பண்ணுறேன், நீங்கள் பாஸ் பண்ணி அதெல்லாம் படித்து பார்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி படிச்சுட்டேன். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த தண்ணியை செக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த தண்ணி, அதாவது இப்போ நான் பைப் வாட்டர் எடுத்திருக்கேன், டேப் வாட்டர், அதை இந்த இதில் ஃபில் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த முள் மாதிரி கம்பி மாதிரி காமிச்சு இல்லையா, அதை இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணணும். இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிற நார்மல் வாட்டரோட லெவல் பார்த்திங்கன்னா 552, அதாவது 552 அந்த லெவலில் இருக்குது. ஸோ இப்போ ஆர்ஓ செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணோம். ஆர்ஓ செக் பண்ணும்போது அப்படியே டிராஸ்டிக்கான டிஃப்ரென்ஸு 0.14 தான் இருந்தது. ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு ரிசல்ட்டு. ஸோ ஆர்ஓ தண்ணி ஏன் குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்றத நான் அன்றைக்கி தான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். எந்த அளவுக்கு இன்னர் ஹெல்த்துக்கு வாட்டரோட லெவல் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதையும் நான் அன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ எங்கள் வீட்டில் வர நார்மல் டேப் வாட்டர் அந்த அளவுக்கு நல்ல தண்ணி கிடையாது. ஸோ இதை நான் செக் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப நல்லாவே புரிஞ்சுது. ஆரம்பத்தில் ஹொசூர் நான் செட்டில் ஆனப்போ எதனால் முடி கொட்டுது அதிகமாக அப்படின்னு நிறைய யோசிச்சிருக்கேன். அப்போல்லாம் நிறைய பேர் பெரியவங்களாம் சொல்லுவாங்க, ஊர் விட்டு ஊர் போனதுனாலையும் தண்ணி மாற்றி எடுத்துக்கிறனாலையும் ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு புரியாமல் நான் அவ்வளோ நாள் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஆனால் இதில் சயின்டிஃபிக்காக இவ்வளோ ரீசன்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது
ரொம்பவே வந்து ஆச்சரியமாக இருந்தது. இங்கே பாருங்கள் 100 இருந்தாலே வந்து ஹாட் வாட்டர்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆனால் எங்களுக்கு இருக்கிறது வந்து 500 அண்ட் சம்திங். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இது ரொம்பவே தண்ணி வந்து ரொம்பவே வந்து டவுனான ஒரு லெவலில் தான் இருக்குது. இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டே வர கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஹேர்லேயும் சரி ஸ்கின்லேயும் சரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நிலத்தடி தொட்டி இருக்குது இல்லையா, அந்த தண்ணியில் வந்து டேரெக்டாக ஒரு ஃபில்ட்ரு பைப் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அது மூலிமா தண்ணி நமக்கு கிடைக்கும்போது ஃபில்ட்ரு மாதிரியே கிடைக்குது. அந்த மாதிரிலாம் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் அது ரீசெண்டாக தான் எனக்கு தெரியும். இதுக்கு முன்னாடிலாம் நம்ம வந்து டேரெக்டாக பைப் வாட்டர் தானே பிடிச்சி குடிச்சிட்டு இருந்தோம். ஸோ அப்போல்லாம் நம்மளுக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியலேன்னு யோசிக்கும் போது அப்போ இருந்த பொல்யூஷன் வேறு, இப்போ இருக்கிற பொல்யூஷன் டோட்டலாக வேறையாக இருக்குது. ஸோ அதனால் தண்ணியில் வந்து இவ்வளோ மாற்றம் ஏற்பட்டிருக்கிறத வந்து நம்ம ஆச்சரியப்படுற அளவுக்கு பெரிய விஷயம் கிடையாது. பட் ஆனால் வந்து அதை நம்ம எப்படி கையாளுறோங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வாட்டரோட லெவல் வந்து ரொம்ப முக்கியம். நான் வந்து எனக்கு என்ன ஏதுன்னு தெரியாமையே நான் வந்துட்டு இந்த மெத்தட் தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ தான் இந்த மீட்டர்லாம் வருது, இது வச்சு கண்டுபிடிக்கிறோம். பட் எனக்கு இதெல்லாம் வரதுக்கு முன்னாடியே முடி கொட்டுது அப்படின்னு தெரிஞ்சப்போ நான் என்ன பண்ணேன்னா, என் ஹஸ்பண்ட் வந்து கேன் வாட்டர் தான் அப்போ வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கேன் வாட்டரை வச்சு நான் ஹேர் வாஷ் பண்ணுவேன். அதாவது நார்மல் டேப் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு ஃபைனலாக கேன் வாட்டர்லேருந்து ஒரு 2 பாட்டில் தண்ணி அளவுக்கு எடுத்து ஃபுல் ஹேரையும் வந்து ஒரு தடவை அலசிப்பேன். ஸோ அலசிட்டு அப்புறமா ட்ரை பண்ணுவேன். அந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு முடி கொட்டுறது கம்மியாச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டில் ஆர்ஓ வந்து போட்டோம். ஆர்ஓ போட்டதுக்கப்புறம் ஆர்ஓ வாட்டரையும் அதே மாதிரி நான் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம என்ன தான் வந்து டேப் வாட்டர் தானே அப்படின்னு நினச்சாலும் இந்த வாட்டரோடைய லெவல் பொறுத்து நம்மளுக்கு இம்பேக்ட் கண்டிப்பாக கொடுக்கும். நெக்ஸ்ட் டைம் நான் எங்கேயாவது சீ சைட் போனேன் அப்படின்னா இந்த மீட்டர் எடுத்துகிட்டு போய் கண்டிப்பாக வந்து செக் பண்ணுவேன், எந்த அளவுக்கு இருக்குதுன்னு செக் பண்ணலாம். ஸோ அதை வந்து நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடுத்துக்கிற தண்ணி எந்த லெவலாக இருந்தாலும் சரி, பட் ஆனால் வந்து ஃபைனலாக நீங்கள் வந்து குளிக்கும்போதும் சரி ஹேர் வாஷ் பண்ணும்போதும் சரி ஃபைனலாக நல்ல தண்ணி கொஞ்சம் எடுத்துகிட்டு ஒரு 2 மக்கு அந்த மாதிரி எடுத்துகிட்டு மேலே வந்து ஊற்றிக்கோங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் அந்த இம்பேக்ட்லேருந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லாராலையும் ஆர்ஓ வாட்டர் வந்து யூஸ் பண்ண முடியாது, அந்தளவுக்கு நம்ம வந்து இன்னும் வரலை. பட் இருந்தாலும் கொஞ்சம் அந்த இம்பேக்ட்லேருந்து வரதுக்காக ஒரு 2 பாட்டில் யூஸ் பண்ணுறதுல ஒரு தப்பும் கிடையாது. ஹேர் நல்லா இருக்கணும், ஸ்கின் நல்லா இருக்கணும்னு யோசிச்சா மட்டும் பத்தாது, அதுக்கான சில விஷயங்களையும் நம்ம வந்து செஞ்சால் தான் அதுக்கான ரிசல்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது எனக்கு ரொம்பவே புதுசான ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தது. உங்களுக்கு ஆல்ரெடி டிடிஎஸ் மீட்டர் பற்றி தெரியும் அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க, நானும் தெரிஞ்சுப்பேன், மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. அண்டு இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக நீங்கள் யூஸ் பண்ணுற வாட்டரோட லெவல் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இது வந்து நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி போட்ட வீடியோ. பொதுவாக வந்து பைப் வாட்டர் நல்லதா இல்லை பக்கெட்டில் பிடிச்சி வச்சு யூஸ் பண்ணால் நல்லது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய தியரிஸ் வந்து இருக்குது. ஸோ அதுபடி பார்க்கும்போது நான் வந்து சில என்ன சொல்கிறது ஜேர்னல்லாம் வந்து செக் பண்ணேன். அப்படி செக் பண்ணும்போது எனக்கு சில டீட்டெயில்ஸ்லாம் வந்து கிடச்சிது. அது என்னங்கிறத இப்போ 1 by 1 நம்ம பார்க்கலாம். தண்ணி வந்து பொதுவாகவே ஒரு கிளியரான விஷயந்தான். ஆனால் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் பொல்யூஷன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர்லேயும் வந்து மிக்ஸ் ஆகி கண்டமினேட் ஆகிருக்கு. அதனால் நிறைய ப்ராப்ளம்ஸும் நமக்கு வந்து க்ரியேட் ஆகிருக்கு. பொதுவாகவே ஒரு மித்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆக்சுவலி இது மித்துன்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் மோர் ஆர் லெஸ் 50% எடுத்துக்கலாம். ஊர் விட்டு ஊர் போனால் தண்ணி மாறும்போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மாறும்போது முடி நிறையா கொட்டும் அப்படிங்கிறது வந்து பொதுவான கருத்து. ஆனால் அதை எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது வந்து நான் 50% வந்து இதை அக்செப்ட் பண்ணுவேன், 50% வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா ஃபுட்டில் தான் இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ ஃபுட்டு ப்ளஸ் மெயின்டெனன்ஸ் ரெண்டுமே 50% அதுக்கு வந்து பங்களிப்பு இருக்குது. நம்ம எதில் ஒன்று நம்ம மிஸ் பண்ணுறோமோ அதனுடைய எஃபெக்ட் வந்து அதை காமிக்கும். அண்ட் தென் வாட்டருக்கு பற்றி பார்த்தோம்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நல்ல தண்ணி ஒரு பியூரான வாட்டர் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நிறைய கிடைக்கிறதில்ல. நம்மளே இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு தகுந்த மாதிரியான வாட்டர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுலேயும் போர் வாட்டர்னால் சொல்லவே வேணாம், ரொம்ப ரொம்ப உப்பாக இருக்கும். அண்ட் தென் ஒரு சில போர் வாட்டர் வந்து நார்மலாக இருக்கும். என்னதான் இருந்தாலும் அது மண்ணுக்கடியிலேருந்து நமக்கு கிடைக்கிறதுனால அது உடம்புக்கு அந்தளவுக்கு நல்லதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் இந்த விஷயத்த ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களான்னு யோசிச்சு பாருங்கள். நம்ம ஃபேமிலியாக எங்கேனா அவுட்டிங் போகிறோம், பீச் சைடுக்கெலாம் போகிறோம் அப்படின்னாலும் இல்லை ஏதாவது ஆறு ஃபால்ஸு
குளம், ஏரி இந்த மாதிரி ஏதாவது குளிச்சுட்டு வரீங்கன்னா உங்கள் முடி வந்து அன்றைக்கி ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ரிஸியாக ட்ரையாக ஒரு மாதிரி என்னடா இது முடி இப்படி இருக்கு, உடனே போய் குளிக்கணும், நம்ம வீட்டு பைப்பில் இருக்கிற தண்ணியில் குளிக்கணும் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். ஏன்னா அங்கே இருக்கிற சூழ்நிலைக்கு நம்ம முடி வந்து அதனோட மாய்ஸ்சரைசரை வந்து இழந்துட்டு முடி வந்து ரொம்ப பிரேக்கேஜ் ஆகும். அது வந்து எப்படி சொல்கிறது, அதில் இருக்கிற நேச்சுரலான ஆயில்ஸ் எல்லாமே அந்த வாட்டர்னால போயிடும். அதுவும் இந்த ஃபால்ஸ்லலாம் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா முடி வந்து அப்படியே அந்த வேகத்தில் அடித்து இருக்கிற 4-5 முடியும் பிச்சுட்டு போகிற அளவுக்கு வந்து இருக்கும். அதுக்காக ஃபால்ஸில் குளிக்கக்கூடாதா அப்படின்னு கேட்காதீங்க, ஃபால்ஸில் தாராளமாக குளிக்கலாம். பொதுவாகவே விஷயம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸு இந்த மாதிரி இடத்துலலாம் குளிக்கும்போது நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குளிப்பாங்க. ஏன்னா அப்போ தான் அந்த அழுக்கு ஆயிலோடு போயிடும். நேச்சுரல் ஆயில், நம்ம ஹேரில் இருக்கிற நேச்சுரல் ஆயில் வந்து போகாது. அதுக்காக தான் அந்த மாதிரி ஒரு மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. உங்கள் வீட்டில் பெரியவங்களை கூட நீங்கள் கேட்டு பாருங்கள், அவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி தான் வந்து வாஷ் பண்ணுவாங்க. அந்த காலத்தில் பம்பு செட்டு தான் இருக்கும், அப்போவுமே இந்த மாதிரி தான் ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு தான் ஹேர் வாஷ் பண்ணுவாங்க. எனக்கு தண்ணி மாறிடுச்சு அதனால தான் முடி கொட்டுது அப்படின்னு உங்ககிட்ட யாராவது சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு பாசிபிலிட்டி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தண்ணியில் இருக்கிற அதிகப்படியான குளோரின், சல்ஃபர் இதெல்லாமே ஹேரை வந்து ரொம்பவே ஸ்கேல்பில் போய் படிஞ்சு டேண்ட்ரஃப், இச்சிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காயங்கள் இந்த மாதிரிலாம் உண்டு பண்ணி ஹேர் ஃபாலை வந்து ஏற்படுத்துறதுக்கு ரொம்பவே ஒரு பெரிய வாய்ப்பாக அமைஞ்சிரும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது நான் ஆல்ரெடி என்னோடய எல்லா வீடியோஸ்லேயும் சொல்லியிருப்பேன், நீங்கள் வந்துட்டு ரொம்ப யோசிக்காமல் நீங்கள் நார்மல் வாட்டரில் ஹேரை வந்து கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஃபைனலாக வந்துட்டு ஒரு 2 மக்கு தண்ணியாவது நீங்கள் ஆர்ஓ வாட்டர் மாதிரி ஏதாவது வாட்டர் எடுத்து வச்சு ஹேரை நல்லா அந்த ஸ்கேல்ப்லேருந்து நல்லா லைட்டாக மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் அந்த ஹேரோட ரஃப்னஸ் வந்து கம்மியாயிருக்கும், சாஃப்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். நீங்கள் பீச்சில் குளித்தாலும் சரி, போர் வாட்டரில் குளித்தாலும் சரி, ஆறு, குளம், ஏரி, குட்டை எதுலையா இருந்தாலும் சரிங்க, ஃபைனலாக ஒரு தடவை வீட்டுக்கு வந்த உடனே தலையை வந்து நம்ம வீட்டில் இருக்கிற வாட்டர் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆர்ஓ வாட்டர் மாதிரியான நல்ல தண்ணி இருந்துச்சுன்னா, உங்களுக்கு பைப்லேயே நல்ல தண்ணி வரும் அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை, அதை கூட ஒரு 1/2 குடம் அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. பாய்ஸ்க்கும் அதிகமாக தேவைப்படாது, கேர்ள்ஸுக்கும் அதிகம் அந்த அளவுக்கு தேவைப்படாது. பாய்ஸ்னால் 2 மக்கு தண்ணி போதும், கேர்ள்ஸாக இருந்தால் ஒரு 4லேருந்து 5 மக்கு யூஸ் பண்ணிங்கன்னாவே போதும். ஸோ இதை மட்டும் பண்ணுங்கள், உங்களுக்கு ஹேரில் தண்ணினால் வர பிரச்சனை வந்து கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ண முடியும். ஹேர் க்ரோத், திக்னஸ் இதெல்லாமே வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா ஃபுட்டு ப்ளஸ் மெயின்டெனன்ஸ். ஃபுட்டில் தப்பு பண்ணுற மாதிரியே மெயின்டெனன்ஸ்லேயும் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹேர் லாஸ் ஆகும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நிறையா முடி இல்லைனாலும் இருக்கிற முடியை கரெக்டாக பராமரிப்பு பண்ணிக்கணும். அந்த மாதிரி பண்ணுறது மூலயமா நம்ம பர்சனாலிட்டியும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும்னு நான் வந்து பர்சனலாகவே ஃபீல் பண்ணுவேன். ஸோ நிறைய பேர் வந்து அதிகமாக முடி கொட்டுது அப்படிங்கிற மாதிரியே தான் வந்து மெசேஜ் பண்ணுறீங்க. அதுக்கு காரணம் என்னென்னா மேபி உங்கள் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகிருக்கலாம், டயட் பண்ணியிருப்பீங்க, இல்லைனா வந்துட்டு சாப்பிடாமே, அதாவது காலையில் காலேஜ் போகணும், ஆஃபீஸ் போகணும், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், ஸ்கூல் போகணும், ஹாஸ்டலில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சாப்பிடாம இல்லை கரெக்டான ப்ராப்பரான ஃபுட்டு எடுக்காமல் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து ஹேர் லாஸ் கண்டிப்பாக நடக்கும். அந்த ஹேர் லாஸ் நடக்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ப்ரோட்டீன், விட்டமின்ஸ், அதுக்கப்புறம் நியூட்ரிஷன் இல்லாததுனால தான் தவிர வேறு எந்த ப்ராப்ளமும் அதிகமாக இருக்காது. சம்டைம்ஸ் வந்து நீங்கள் மெடிக்கல் ரிலேட்டடான விஷயங்கள் மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கீங்க, இல்லை டைஃபாய்டு இந்த மாதிரி ஃபீவர்ஸ் இருக்குது, இல்லைன்னா வந்துட்டு சரியான என்ன சொல்கிறது லைஃப் ஸ்டைல் இல்லை அப்படிங்கிறதும் இந்த மாதிரியான விஷயங்கள் கூட ஹேர் ஃபாலுக்கு ரீசனாக இருக்கலாம். என்னோடய பாஸ்ட் வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷனுக்காக கிட்டத்தட்ட 1 இயர் கண்டினியூஸாக டேப்லெட் எடுத்தேன். ஸோ அதனோட விளைவும் எனக்கு வந்து என்னோடய முடியிலையும் சரி, என்னோடய பாடியிலையும் சரி நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து காமிச்சது. ரொம்பவே அஃபெக்ட் ஆனேன். அதை நான் திருப்பி சரி பண்ணி கொண்டு வரதுக்கு அடுத்து ஒரு 1 இயர் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரியான அண்டர் மெடிக்கல் கண்டிஷனில் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து ஹேர் லாஸ் வந்து ஆகும். ஸோ ப்ராப்பராக மெடிசன்லாம் எடுத்து கட்டாயம்னா நீங்கள் எடுத்து தான் ஆகணும் இல்லையா? மெடிசன் எடுத்ததுக்கப்புறமா ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி ஃபுட் எடுத்து உங்களோட ஹேர் ஃபாலை வந்து க்யூர் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ வாட்டரில் வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நான் சில டிப்ஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனஸ், வறட்சியாக இருக்கும். உங்கள் முடி வந்து வறட்சியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும், கொஞ்சம் கூட ஈரப்பதமே இல்லாத மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற வாட்டர் சரியில்லை அப்படிங்கிறது அர்த்தம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உச்சந்தலையில் வந்து எரிச்சலாக இருக்கும். அதாவது எப்படின்னா
மண்டை எப்போ பார்த்தாலும் சூடாக இருக்கும் அண்ட் எரிச்சலாகவே இருக்கும். தலையில் வந்து தொடவே முடியாது, ஒரு மாதிரி எரிகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முடி வந்து ஒரு கலர் வந்து சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும். அதாவது நார்மலாக உங்களுக்கு பிளாக் ஹேராக இருக்கலாம், இல்லை ப்ரௌன் ஹேராக இருக்கலாம், அதை விட அடுத்த படிக்கு போயிடும். அதாவது சீக்கிரமாகவே ஏஜ்டு ஆன மாதிரியான ஹேர் மாதிரியான உங்களுக்கு லுக்கு வந்து க்ரியேட் பண்ணும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் ரொம்ப அதிகப்படியாக எல்லோரும் நோட் பண்ணுற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஃபால் ப்ளஸ் வந்து முடி வந்து உடஞ்சி கொட்டுது, அதாவது கட்டாய கொட்டுது, அன்ஈவனாக இருக்குது அப்படிங்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள் ரீசெண்டாக நடக்குது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற தண்ணி சரியில்லைங்கிறது தான் அர்த்தம். இது எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எந்த வாட்டர் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் ஃபைனலாக நான் சொன்ன மாதிரி எது நல்ல தண்ணியோ, எது நீங்கள் இன்டேக் பண்ணுறீங்களோ அந்த தண்ணியை வந்து ஃபைனலாக ஊற்றி உங்கள் ஹேரை ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. ப்ராப்பராக கண்டிஷ்னர், மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள். வீக்லி 2 times வந்து ஒரு நல்ல டேண்ட்ரஃப் கிளியர் பண்ணுற மாதிரியான ஒரு ஹேர் பேக்கோ இல்லை ஷாம்புவோ டாக்டரை கன்சல்ட் பண்ணி வாங்குறதுனாலும் ஓகே தான். இந்த மாதிரி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நான் டேண்ட்ரஃப்கான ஷாம்பு அண்ட் ஹேர் பேக் ரெண்டுமே நம்ம சேனலில் போட்டிருக்கேன். டாக்டர் அட்வைஸ் பண்ணதும் இருக்குது. நான் பர்சனலாக யூஸ் பண்ணேன், என்னோடய அம்மா பாட்டிலாம் யூஸ் பண்ண விஷயங்களும் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸையும் பாருங்கள். நான் நிறைய ஹேர் பேக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன் ஹேர் க்ரோத்துக்காக. அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஹேர் பேக் வந்து குழந்தைங்களுக்கு கூட தாராளமாக யூஸ் பண்ணலாம். நான் அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பேன், இது வந்து குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. அந்தந்த வீடியோலேயே நான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். ஃபுட்லேயும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். ஸோ என்னென்ன ஃபுட் எடுத்தால் நல்லது அப்படிங்கிற மாதிரியான தனியாக ஒரு வீடியோஸ், ஆக்சுவலி 3 வீடியோஸ் மாதிரி போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பெஸ்ட் வாட்டர் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் குடிக்கிறதுக்கு எது யூஸ் பண்ணுறீங்களோ, உங்களுக்கு பிரச்சனை இல்லாத வாட்டர் எதுவோ அதுதான் பெஸ்ட் வாட்டர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அப்புறம் கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். Until then, this is long hair princess Illa. See you on next video. Thank you. Bye bye.